கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் அப்படியே முடிச்சுவோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து அப்படியே நாங்கள் முடிச்சுவோம். 51 வாசிக்குமா? 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஹலோ, இந்த பகல் வேளையில் ஆண்டவர் என்ன செய்றாரு? உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆபிரகாம் என்ன கேட்டாரு? எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி. ஆமென். எலிசா என்ன கேட்டார் அந்த ஸ்திரீடத்துல? உன்னிடத்துல என்ன இருக்கு என்று சொல்லி. ராஜா என்ன கேட்டாரு? எஸ்தராசதி உனக்கு என்ன வேண்டும்? இங்க இயேசு இதே ஃபாலோ பண்றாரு. ராமன் சொல்லி. அப்ப இப்ப பழைய ஏற்பாட்டு என்ன புதிய ஏற்பாட்டான்னு ஆண்டவருடைய தயவு யார் மூலமும் நமக்கு வரும். ஆமாவே இல்லையா? அதுபோல இங்க தயவு பார்க்கணும். ஆகவே 51 வாசிப்பாங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். ஓகே, நாங்க பார்க்கிற நேரத்துல 47ல இருந்து வாசிங்க மகன். அதற்கு அவன் 46ல இருந்து வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை குறித்து பார்க்கிற பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் இயேசு வருகிறார் என்றோடு என்ன நடக்கிறது? திரளான ஜனங்கள் அங்கே இயேசுவிடத்திலே வருகிறார்கள். அம்மாவை இல்லையா? நேற்று நாள் நான் சொன்னேன். அதுபோல நீங்களும் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வருகிற பொழுது நீங்களே வந்து கொண்டிருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். அநேக ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி நீங்க சொல்லணும். இந்த மாதிரி 4வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு நாம என்ன செய்யலாம்? இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கிற மாத்திரமல்ல, கடவுள் கர்த்தருக்கு சித்தமான ஒரு காலங்களில் அப்படி செய்கிற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கூட நம்ம கொடுக்கலாம். இல்லையா? அப்ப வருகிறவர்கள் வெறுமையா போகாதபடி அவங்க என்ன செய்யணும்? சுகத்தையும் பெற்றுக்கொண்டு, சரீர சுகத்தையும் பெற்றுக்கொண்டு அவங்க என்னது உடல் போஷணையோடு கூட போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். இல்லையா? சும்மா அப்படியே நம்மளே இங்க உட்கார்ந்துக்கிட்டு அபிஷேகத்து மேல அபிஷேகம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அநேகர் அபிஷேகம் பெற வேண்டியதா இருக்கீங்க. பெற்று சில பேருக்கு அனுபவம் இல்லாம இருக்கிறீங்க. சில பேர் நினைப்பீங்க ஞானஸ்தானம் பெற்றாதான் அபிஷேகம். அப்படி எல்லாம் இல்லை. நானும் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாகவே என்னை ஆண்டவர் அபிஷேகித்து தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகுதான் உலகத்தின் வழியிலே இருந்து அதுக்கு பிறகுதான் நாம் என்ன செய்யப்பட்டேன்? ஞானஸ்தானம் பெற்றேன். அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கு பிறகு ஆலயத்திலே இருந்து அப்படியே கொஞ்சம் பலமா இருந்து கொண்டே இருக்கிறபோது கர்த்தர் அதுக்கு பிறகு அழைத்தான். இன்றைக்கு அதை ஊழியத்தை செய்கிறேன். ஆகவே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். திரளான ஜனங்கள் எப்பொழுதும் இயேசுவிடத்தில் இருப்பாங்க. விடுதலைக்காக விடுதலை பெற்றவர்களும் விடுதலை வாங்கி கொடுப்பதற்கும் அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? விடுதலை பெற்றோன்னு என்ன செஞ்சிருவாங்க? சுகம் பெற்றோன்னு என்ன செஞ்சிருவாங்க? அக்கம் பக்கம் சொல்லுவாங்க, இங்க வா உள்ள என் மகன் இப்படி இருந்து நம்மளால சோமாயிட்டான், உன் பிள்ளையை கூட்டிட்டு வா. ஏன்னா அந்த நாட்கள் இருளுக்களே கிடந்து ஜனங்கள் பாவத்திலே இருந்தனால அந்த நாட்களில் பிறந்த அநேக பிள்ளைகள் எல்லாம் அப்படி பலவீனப்பட்ட பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. இந்த காலங்களில் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த பொழுது, ஸ்ரீலங்கா யுத்தம் முடிந்து போன பொழுது அங்கே இருக்கிற பிள்ளைகள், இப்படி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த யுத்த காலத்தில் பிறந்த பிள்ளைகள், அந்த யுத்தத்தை அந்த குண்டு வெடிப்பு இதுகளை பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நோமலான ஒரு வித்தியாசமான ஒரு அன்னோமல் பிள்ளைகளாகலாம் இருக்கிறாங்க. அநேகர் கை வைக்கிறன்னு பொத்து விடுவாங்க. அநேக பிசாசின் கிரியைகள் அப்படியெல்லாம் பயங்கரமா இருக்கும். வாலிப பிள்ளைகள் பார்க்கறது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அதுபோல இந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டோன்னே என்ன செய்யறாங்க? வெளிச்சத்துக்கு வாய்ந்து சொல்லி நீங்க தான் அழைத்து கொண்டு வர வேண்டும். உங்கள் மேல இருக்கிற வெளிச்சம் அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? போக்கஸ் பண்ணி அவர்களை இருளிலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும். அந்த இருள் தான் உங்களை கட்டி வைத்திருக்கு, வியாதியில கட்டி வைத்திருக்குது, பில்லி சூனியத்துல கட்டி வைத்திருக்கு, கடன் பிரச்சனை கட்டி. அவங்களுக்கு நீங்க ஆறுதலான வார்த்தை சொல்லி என்ன செய்யணும்? அந்த ஜனங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற ஜனங்கள் ஆண்டவரோடு வந்து கொண்டிருக்கிற பொழுது மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவர் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான்?
என்ன செய்யறான்? இயேசுவேன்னு கூப்பிடுறான். அவன் எப்படி கூப்பிடுறான்? நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லு. இப்ப இயேசுக்கு எங்க போனாலும் திரளான ஜனங்கள் வர்றது பெரிதல்ல. அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு என்ன வேணும்? விசுவாசம் தான் வேணும். அதை தான் பார்த்து கொண்டே வருவார். திரளான ஜனங்கள் சில பேர் சாப்பாட்டுக்காக வருவாங்க, சில பேர் அந்த தேவை இந்த. இவருக்கு என்னது? இவன் விசுவாசத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான். இவன் விசுவாசனை ஏற்றுக்கொண்டானா நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மறுரூபம் வரும், ஒரு மாற்றம் வரும். ஆமென் சொல்லுங்க. அதற்காக தான் இயேசு இங்கே வந்தார். ஆமென் சொல்லு. எல்லா ஜனங்களும் அவரை தேடிக்கொண்டு போனாலும் அவருடைய கண்களிலே என்ன காணப்படுகிறது? ஆமென். எல்லா ஜனங்களும் போறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க என்ன சொல்றான், வாசிங்களேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. ஆமா, இயேசுவேன்னு கூப்பிட்டது கூட அவருக்கு ஷாக் ஆகல. தாவீதின் குமாரனே என்று சொன்னோன்னு இவர்கள்லாம் யாரு? இஸ்ரவேலனா இருக்க இத்தனை ஜனங்களும் நான் தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு என்று அறியாதவர்கள். ஆமென். சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்னோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் என்னுடைய சரித்திரத்தை அறிந்திருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இயேசுடைய சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் உங்களுக்கு சொல்றது. இந்த பைபிள் கிளாஸ்க்கெல்லாம் வாங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வரும் காலங்களிலே நமக்கு இதெல்லாம் ஆமை வாசிக்கவோ கேட்கவோ இல்லாத ஒரு காலமெல்லாம் வரப்போகிறது. ஆமீன். அப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமீன். அப்போ வசனம் உங்களை என்ன செய்யும்? உங்களை ஆமீன் வழி நடத்தும். ஆகவே அவன் சொல்லுகிறான், வாசிங்க மகன், கூப்பிட தொடங்கிட்டு அங்கிருந்து வர்ற நேரத்துல இருந்து கத்திக்கிட்டே கிடக்கிறான். பொருள் எங்க வாராரு, எப்படி வாராருன்னு என்னது என்னது நமக்கு தான் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். கணக்கா பஸ் நிப்பாட்டுவாங்க, பஸ் விட்டு இறங்கி போவாங்க அந்த குச்சை வச்சுக்கிட்டு. அன்னைக்கு நான் பார்க்குறேன் ட்ரெயின் ரூட்டு அந்த ஸ்டெப்ஸு கணக்கா அப்படி வச்சு போறாங்க. நம்ம ட்ரெயின் வரையில போய் நிற்போம், அது ஸ்பீடாக அடிச்சுட்டு போனால் கூட நமக்கு தெரியாது. ராமின்ட்டு அவன் ட்ரெஸ் கொடுத்துவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கணும். நமக்கே நமக்கு அங்கே நம்ம என்னது கண்ணெல்லாம் இருந்து கூட ஊத்தையை ஊற்றிக்கிட்டு தலையை வாரி போட்டுப்பாங்க, அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க. நான் இந்தியாவில் தான் பார்க்குறேன் அதிகமான அநேகரை நான் பார்க்கிறேன். நம்ம நாட்டில் குறைவு, இங்கே தொண்டர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பார்க்கணுன்னா ஆச்சரியமாக அவன் பார்க்குறான். அவர் அந்த வே பார்க்குறான். ராமின் சொல்லுங்க. ஏசு வர்ற அந்த வே என்ன செய்யறான்? அவங்க உணர்வாங்க. ராமின் சொல்லுங்க. நம்ம தான் உணர்ச்சி அற்றவர்கள், உணர்வு அற்றவர்கள். நாம இயேசு பக்கத்தில் வந்து போனால் கூட நமக்கு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு அங்கே இங்கே போயிட்டாரா இங்கே அப்படின்னா அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டான். என்னது? இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சுகமாக வேண்டும். கரங்களை தட்டி தேவனை நம்புகிறேன். இன்றைக்கு எனக்கு சுகம் கொடுக்கிற நாள். ராமின் சொல்லுங்க. இந்த நாளை நான் விட்டு என்ன நடக்கும்? இனி என் வாழ்க்கையில நான் எழுதுவேன், இந்த உலகத்தை பார்க்க முடியாது. காரணம், எனக்கு முன்பதாக வருகிறவர் வெளிச்சம். ராமின் சொல்லு. 2000 வருஷம் முன்பதாக இந்த பூமியிலே ஒரு வெளிச்சம் வரும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன விஷயத்தை அவன் என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான். ராமின் சொல்லு. வாசிங்களேன். எனக்கு இறங்கும் என்று பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகருக்கு என்ன செய்யறாங்க? அவர் அற்புதத்தை காண முடியாதபடிக்கு எனக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? தடை செய்யறாங்க. ஆமாவே இல்லையா? என்னதுக்கு சர்ச்சுக்கு போறேன்? போனா என்ன நடக்குது? சும்மா பாச 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு ஒரு டீ பிஸ்கட் கொடுப்பாரு, அதுக்காக போய் வாட்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? இல்ல அடுத்த வாரம் போங்க. ஆமாவா இல்லையா? நம்ம மனசே இங்க பரவாயில்ல, மற்றவங்க என்ன செய்யறாங்க? அநேகர் அதட்டுறாங்கன்னு போட்டிருக்கேன். அப்படித்தானே போட்டிருக்கேன். நம்மளே அதட்டிக்கணும். என்னதுக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமை? அப்படின்னு இல்லையா 8:30 மணிக்கே பார்க்குறேன். 8:30 மணிக்கே அப்படியே டைம். அதை ஒரு 5 நிமிஷம் போன் இதை பார்க்கறது, எதை வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது கூட அதில் சில வீடுகள் கவனம், எல்லா வீடுகளும் டைம் வந்து டைமாக வைங்க. உங்கள் அளவுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம்னு ஆண்டவருடைய அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கக்கூடாது. அது உங்களுக்கு சாபம். அநேக வீடுகளில் வாங்குது அந்த குளோக் வேலை செய்யாமல் வச்சுருப்பாங்க. ஒரு பெட்ரி வாங்கி போட்டு வேலை செய்ய விடுங்கண்ணே. அது எப்படி இருக்கோ அது வந்து நீங்களும் இருப்பீங்க. வீடுகளில் எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்க்கணும். விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காது. அவன் பெட்ரி வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த டைம் படி வேலை செய்ய விட மாட்டோம். அதில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சைனீஸ் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட வச்சு தூங்குறதுக்கு தான் தரித்திரியம். அவன் தூங்கி கொண்டே இருக்கிறான். அம்மாவே இல்லையா? இங்கே ஒருத்தன் விழித்துக் கொண்டு இருக்கிறான். வாசிப்பான், முடிக்க போறேன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய்
சத்தமாய் கூப்பிட்டான். எடுத்துட்டு அவன் சின்ன பாக்ஸ்ல இருந்து மைக் எடுத்துட்டான். ராமின்னு சொல்லுங்க, நீங்க யாருடா? இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கம்யூனிகேஷன். ராமின்னு சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு ரச்சனை நாள். ராமின்னு சொல்லுங்க, இதை தடை பண்ண நீங்க யாரு? அப்ப பாருங்க, அந்த அங்கேயே அது என்னது? உங்களுடைய நன்மையை நீங்க சுதந்திரத்துக் கொள்வது உங்க வீட்டாரே உங்களுக்கு சத்துருவா இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது உங்க வீட்டாருக்கே என்னவா இருக்கும்? எரிச்சலா இருக்கும், கோபமா இருக்கும். போதும், பேசாம இரு அப்படின்னு இருக்குவாங்க. நீங்க தான் என்ன செய்யணும்? சிறகு முளைச்சோன்னு என்ன செய்யணும்? பறக்கணும். ராமின்னு சொல்லுங்க, இன்னும் ஒட்டிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே இங்க என்ன செய்யணும்? அதிகமா கத்த தொடங்க. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் ஜெபம் இந்த பூமிக்குரிய ஜெபம் அல்ல, இந்த சத்தம் பூமிக்குரியதல்ல, இது பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டும். பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? இந்த சத்தத்தை யார் கேட்கணும்? முதலாவது பிதாவாகிய தேவன் கேட்டு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு சொல்லணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசு மற்றவர்களை போல் இல்லை, பிதாவின் சித்தத்தின்படிதான் அவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இயேசுவுக்கும் கேட்க வேண்டும் அதே சத்தம். அப்ப உங்களுடைய கூக்குரல் எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? பூமிக்குரியவருக்குரியதா இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை அசைக்கிறதாக இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவரை அசைக்க செய்தது. மோசேயை எழுப்பினார். அவர்களை என்ன செய்யணும்? விடுதலை பண்ணி கொண்டு போக கானான் தேசத்துக்கு. ஆமாவா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வாசிங்க, முடிச்சிடுவோம். ஹலோ, என்ன செய்யறாரு? அந்த ஜெபம் என்ன செய்கிறது? அந்த குருடனுடைய ஜெபம் என்ன செய்கிறது? இயேசுவை நிற்க செய்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு குருடனுடைய ஜெபம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மனது உருகி அவர் என்ன செய்கிறார்? நிற்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை வர சொல்றார். ராமின்னு சொல்லுங்க. இந்த சத்தம் என்னது? தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆச்சு? எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தூர வேற ஊருக்குள்ள போறீங்க, கேரளாவில் இல்லாட்டி தள்ளி போயிட்டீங்க. எங்க நீங்க கேரளாவுக்கு போக மாட்டீங்க, இங்க பக்கத்துல. இப்போ உங்களை பழைய பேர் சொல்லி யாரும் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ராமாயின்னு இருக்கும். அடி ராமாயி, நம்மவே அதிர்ச்சி வந்திருக்கும். வராதா? எனக்கு தெரியல, நம்மளாம் ஒன்னா படிச்சோம், நீ படிக்கவே மாட்ட. புரியுதா? இயேசுவை அதிர்ச்சி பண்ணுகிறது. உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? அப்படி அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இவளுக்கு என்னை பத்தி என்ன செய்து முழுமையா அறிந்திருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. சும்மா மேலோட்டமா ஆண்டவர்ல போயிட்டு ஆண்டவரே அப்படிங்கிறது இல்ல, முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும். வாசிங்களேன். அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, இடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு அழைச்சோனே நம்மளும் அப்படித்தான் கேட்டு போய் நிற்கிறேன், தள்ளி விடுவாங்க. அப்படியே தள்ளுவாங்க, அப்படியே பின்னுக்கு பிறகு தள்ளி விடுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்புறம் யாரு? அந்த அமைச்சரை யாரோ ஒரு பெரிய ஆள் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? போங்க தம்பி, அவங்களதான் கூப்பிடுறாங்க, போங்க கவனம், போங்க செல்வ போட்டு போங்க, டெஸ்ட் நல்லா செஞ்சுட்டு போங்க. ஆமாவே இல்லையா? அழைப்பு அங்கிருந்து வருகிறது. ராமிட்டு இந்த காலவெளியில் அழைப்பு மனுஷனுடைய அழைப்பு அல்ல, ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். என்ன செய்யறான்? சொல்லுங்க. அந்த குருடர்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு வஸ்திரம் இருக்கும் இல்லையா? அந்த வஸ்திரத்தை என்ன செய்யறான்? எடுத்து என்ன செய்யறான்? என்ன எப்படி எறியறான்? அடே, இந்த ஆளுக்கு பாதி போயா நீங்க போதிக்கங்களா? நான் என்ன ஆயிட்டேன்? நான் சுகமாயிட்டேன், நான் வெளிச்சமாயிட்டேன், நான் வெளிச்சத்தை கண்டுட்டேன், வெளிச்சத்தை சத்தத்தை நான் உணர்ந்துட்டேன். நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களே, இருந்தாங்க நீங்க தாண்டா குருடர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். இயேசு கூப்பிட்ட பிறகு என்ன செய்யறான்? முதலாவது என்ன செய்யறான்? அந்த வஸ்திரம், அதுதான் மிக முக்கியமானது. இனி நான் யாரு? குருடன் அல்ல, நான் பார்வை அடைந்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில நேரம் இன்னமும் நமக்கு சில குருட்டு புத்தி நம்மளை அப்படியே போட்டு அழுத்திட்டு இருந்தா சொல்லுங்க, இனி நான் குருடன் இல்லை, நல்லா கண் விழிச்சு எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். குருடனா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு காரியமே என்ன செய்ய முடியாது,
செயல்படுத்த. அதாவது பிறவி குருடனுக்கு கூட எல்லாம் செஞ்சுக்கிடுவான். இந்த குருடை மாதிரி நடிக்கிறோம் பாருங்க. ஆமாவா இல்லையா அப்படியா இப்படியான்னு சில பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் தடையாக இருக்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. அவர்கள் தடை செய்தார்கள், ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தடையை மீறி வந்தான். ஆமாவே இல்லையா? ஆமா. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? அநேக தடைகள் என்ன செய்யணும்? எரிக்கோக்களை என்ன செய்ய வேண்டும்? தகர்த்தணும். அவன் செங்கடலை என்ன செய்யணும்? குதிச்சு ஓடணும். தாண்டி என்ன செய்யணும்? ஓடணும். அவன் சோப்பும் டவலையும் வச்சுட்டு குடிக்கிற நிக்க கூடாது. டைமிங் பாஸ். அந்த நேரத்துக்கு நீங்க போய் சேர வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இனி ஒரு நேரம் நமக்கு கிடைக்காது. ராமின்னு சொல்லுங்க. இந்த பூமியில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் மாமி நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆசா என்ன போல யாரு ஏசாவை போல துச்சமா நினைக்க கூடாது. ராமின்னு சொல்லுங்க. வாசிக்க முடிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். இயேசு திரும்பி பார்க்க ஒரு குருடன் உட்கார்ந்து இருந்தான். இயேசுவிடத்தில் வந்திருக்கிற குருடனுக்குரிய அடையாளமே இல்லை. ராமின்னு சொல்லுங்க. இயேசுவை காண்பதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? குருடரா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். இயேசுவை கண்டவுடனே நீங்க என்ன ஆயிருங்க? சுகமாகிறீர்கள். ராமின்னு சொல்லுங்க. மேரி சொன்னது போல, அவன் குணசாலை சொன்னது போல, இந்த இடத்துல வருகிற போது நாங்கள் வியாதிஸ்தர்களை போல வந்தோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாடல் மூலமும் வசனம் மூலமும் எங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்க. ராமின்னு சொல்லுங்க. உங்க மேல நான் கை வைக்கிறபடி நான் சுகம் பெறுகிறது அல்ல, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறபடி நான் நீங்கள் சுகம் பெற்றுக் கொள்வீர்கள். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இயேசு வார்த்தை மகள் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். ராமின்னு. அவன் குருடன் தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனால் அவனுடைய மன விருப்பத்தை கேட்கிறார். ராமின்னு. இன்னைக்கு வந்திருக்கிற ராமே உங்கள் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதுதான் பிரேயர் ரிக்வெஸ்ட். ராமின்னு. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? எனக்கு இதை செய்க ஆண்டவரேன்னு சொல்லணும். நேற்று கூட இந்த பாட்டு பாடணும். ஏன் இந்த பாட்டை நான் மாற்றி பாடுங்க? அதே பாட்டை பாடி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். விண்ணப்பத்தை எத்தனை நாளைக்கு கேட்பவரே தான் அப்புறம் கேப்ப கஞ்சி தான் குடிக்கணும் நான் சாப்பிடுற மாதிரி. அப்ப என்ன செய்யணும்? கேட்டவரே என் கண்ணீரை துடைத்தவரே. கண்டவர்னா அவர் தான் கண்டுட்டு போயிடுவார். துடைத்தவரே. அடுத்து என்னது? தந்தவரே. அப்படிதான் பாடணும். நீங்க வர்ற நேரம் நீங்க அப்படி பாடலாம். என் விண்ணப்பத்தை கேட்டவரே, கேட்பவரே, அப்படி நீங்க வர்ற நேரம் எப்படி? ஆனால் இங்க இருந்து போகிற பொழுது என்று சொல்லி பாடணும். என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, எனக்கு சுகம் தந்தவரே, அப்படின்னு சொல்லிதான் போகணும். புரியுதுதான்? பாடுதான். அதே பாடிக்கிட்டீங்கன்னா அதான் பவுல் சொல்ற பழைய பாட்டை வாசிக்கிறவங்க நீங்க அப்படியே என்ன உடன்படிக்கைக்கு போயிருவீங்கன்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? ஆகவே நாங்கள் புதிய ஏற்பாடுகளை வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? அந்த பழைய ஏற்பாடு எப்பவுமே நம்ம நீங்க இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாடை வாசிக்கணும் என்ன ஆகிடும்? அந்த மோசே பிரமாண கட்டளை இதுக்குள்ளேயே தானே போய்கிட்டே இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அதுபோல அந்த ஜனங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில காரியங்களை நம்ம மாற்றி நம்ம செயல்படுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க மகள் படிச்சுட்டு, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். மல்லி மாதிரியே சொல்லிட்டாங்க. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் என்னது இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கீங்க. ராமின்னு சொல்லுங்க. பார்வை அடைகிற பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பார்வை அடைகிற பொழுதுதான் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். பார்வை அடைகிற பொழுதுதான் நாம இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொள்ளுகிறோம். ராமின்னு சொல்லுங்க. ஆகிய வாசிங்களேன். ஓ, அவர் என்ன சொல்றாரு? இங்க வாங்க தம்பி, அந்த கண்ணாடி எடுத்துட்டு வாங்க, இப்படி பார்ப்போம். பார்த்தாரா? செக் பண்ணாரா? இல்லாட்டி ஒரு லென்ஸ் வச்சுட்டு 1 2 3 போட்டு காட்டினாரா? என்ன சொல்றாரு? நீ போகலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை போகலாம்ன்றாரு. பிரச்சனை சோல். நான் வர்றேன் துக்கமா வந்தேன், சில காரியத்தை முடிவு எடுக்க முடியல, என் இருதயம் கடினமாக இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என் கடினமான இருதயத்தை மாற்றிட்டார். இப்ப நான் சமாதானமா போனேன். நல்லபடியும் நான் சமாதானமாக இருப்பேன். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து. அந்த மார்க் புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற புத்தகங்களை விட மற்ற புத்தகம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் மாதிரி இருக்கும். இந்த மார்க் புத்தகத்துல மாத்திரம் என்ன இருக்கும்? இந்த உடனேங்கிற வார்த்தை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எப்படி இருக்கணும்? சிலவருக்கு தாமதம் எடுக்கணும். எல்லாத்துக்கும் முடிவு அப்படி எடுத்துருக்கோம் உடனே சொல்லி தாக போறேன்னு டக்குன்னு பாயக்கூடாது. உடனே சில காரியங்களுக்கு நம்ம என்னது கொஞ்சம் யோசித்து நம்ம எடுக்கணும். சில காரியங்களுக்கு என்னது எதுக்கு அந்த சில காரியம் எதுக்கு உடனே முடிவு எடுக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே முடிவு எடுத்துரும். இதை செய்யாதன்னு செய்யக்கூடாது.
இதை செய். ஆமா, நமக்கு அந்த நம்மளுடைய பாயிண்ட் படி ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கிறானோன்னா அதை உடனே அதல்ல, நீ எது செய்யக்கூடாது அது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எது செய்கிறாரோ அதை என்ன செய்யணும், ஆமென், அது செய்யணும். ஆமென், அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த இடத்துல வாசி முடிச்சிட்டோமா? உடனே அங்க வேற காரியம் எல்லாம் இல்லை பாருங்க. அப்ப இயேசு வந்து ஆமென் மனுஷனிடத்துல பேசி கொண்டிருக்கிற பொழுது சயின்டிபிக்கல் படி அந்த கண்கள் இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் உயிரடைகிறது. ஆமென். நம்முடைய உலர்ந்து போன சரீரம், உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன உறுப்புகள், ஆமென், இவைகள் எல்லாம் உங்களுக்கு பலவீனம் கொடுத்து கொண்டு அவைகளை ஆண்டவர் இந்த காலையிலே சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சிந்தை உலர்ந்து போனதாக இருக்கலாம். அப்படின்னா என்னது, அப்படியே பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்குது, அது உலர்ந்து போன மாதிரி தான், அது ஒன்றுக்கு பிரயோசனம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, புதுசா மாத்துறாரு. எல்லாம் எழுப்பி நிற்போம். எல்லாவற்றையும் எப்படி பத்திமுக ஆண்டவர் செய்தாரோ அதே போல இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய உண்மையுள்ளதாக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டாரு, கால வேளையில வந்து வர்றேன்னு நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க சபைக்குள்ள வரையில என்ன கேட்டீங்க, எனக்கு என்ன தருவீன்னு கேட்டீங்க. ஆமென். எலிசா என்ன கேட்டான், உனக்கிட்ட என்ன இருக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி. ஆமாவே இல்லையா? அங்க எஸ்தர் புத்தகத்துல என்ன நடக்கிறது, என்ன கேட்டா, உனக்கு அதே போல இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். ஒரு தேவை மட்டும் அல்ல, ஒரு சில தேவைகளை தான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தை சொல்லுவோம். அவர் உன் நாவிலை சொல் பிரவாதத்துக்கு முன் அவை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல். அவன் கண் மட்டும் ஆமென் சுகமானது அல்ல, அவனுடைய சரீரத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் கண் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் இயேசுவை முகமுகமாய் பார்த்தான். அவன் தரிசித்தபடி நான் இயேசு அவனை ரட்சித்தார். நிச்சயமாக அவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய மனிதனாய் மாறிப்பார். ஆமென் சொல். அப்ப நாம எதை கேட்கிறோமோ அதன் மூலம் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில நம்ம கேட்கிறோமே அழிந்து போகிறதை அல்ல, அழியாத ஒன்றை நாம் கேட்க வேண்டும். ஆமென் சொல். அவன் அழியாதது ஒன்றை கேட்டான், எனக்கு வெளிச்சம் வேண்டும், அந்த வெளிச்சம் எனக்குள் தங்க வேண்டும், அவன் இயேசு எனக்குள்ளே தங்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த